ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியோடைய சேட்டைகளும் அதுக்கப்புறம் என்ன சமைச்சேன் அப்படின்றதும், அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன மிஸ்டேக் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இதில் என்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்ன 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 அப்படின்றது அதிகமாக வருது. இப்போ திரும்ப எப்படியா இருந்தாலும் கமெண்ட்டில் என்ன 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 அப்படின்னு நீங்கள் எழுதி தள்ள போகிறீங்க. அரி வந்து டியூஷன் போயிருக்கான். அரிக்கு வந்து நாளைக்கு எக்ஸாமு. அதாவது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் முடிஞ்சு 2வது எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி. 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதியோ 19ஆம் தேதி வரைக்கும் அரிக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து நான் அரியும் சென்னைக்கு வரலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கும். ஒருத்தவங்கள பார்க்க போனோம். அதனால் வந்து நான் வந்து சென்னைக்கு வர போகிறோம் நான் அரியும். அது யார் அப்படின்றத கெஸ் பண்ணி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அவங்கள போய் பார்க்க போகிறேன் அப்படின்றதுனால. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை தான் வந்து தமிழ்நாட்டு ஸ்டைலில் கடைய போகிறேன் நான். இதில் வந்து நான் ஆல்ரெடி பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் வந்து குக்கரில் வந்து வேக போட்டேன் நான். இப்போ அதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கீரையை நல்லா கழுவிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்து கடைஞ்சிடலாம். தாளிக்கிறப்போ பார்க்கலாம். இப்போ நான் கடையை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கிட்ட இந்த 2 பீக்கங்காய் இருக்குது. இந்த 2 பீக்கங்காய் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம அப்படியே தொக்கு மாதிரி பண்ணிடலாம். அது கூட 2 முட்டை வச்சுருக்கேன். அந்த 2 முட்டையை போட்டு இதை செஞ்சிடலாம். தக்காளி போட்டு பொரியல் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இது வந்து அந்த ஒரு முட்டை வந்து கொஞ்சம் சரியாக வேகலை அப்படின்னு சொல்லிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு இதுக்குள்ளேயே போட்டு விட்டேன். சரி கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாப்பாடு வச்சுருக்கேன். சாம்பாருன்ற பாருங்கள், சாப்பாடு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கீரைக்கு வந்து தாளித்து வச்சுருக்கேன். இப்போ கீரை வந்து குக்கரில் இருந்து எடுக்கணும். ஏன்னா விசில் அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சுருக்கேன். வாங்க திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பருப்பெல்லாம் அடியில் இருக்குது. அதனால் வந்து அந்த அளவுக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து இதை கடைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம மத்து இருக்குது, பட் சட்டி இல்லை. மிக்சியில் ஒரு ஓட்டு கிர் கிர் போட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டி கொஞ்சம் ஆற விட்டுடலாம். வடிகட்டிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஒரு ஓட்டு பல்ஸ் மூடில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டா சரியாக போயிடும். கடைஞ்சிட்டு காமிக்கிறேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிங்க. சாப்பாடு வடித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பீக்கங்காய் பொரியலும் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் கீரை கடைஞ்சி வச்சுட்டேங்க. இப்போ வந்து சாப்பாடு கொடுக்கணும் அரிக்கு. அரி வா சாப்பிட்லாம், எழுந்துரு. ஏன் எதுக்கு அம்மா ஒன்று அடித்தேன்? நீ என்ன பண்ண சொல்லு. ஏன்? சரி எழுந்துரு, சாப்பிட்லாம். சாப்பிட்டாதான் ஜுரம் மருந்து குடிக்கணும். நான் சாப்பிட்டுக்க தெரியும், நீ ஏஞ்சி சாப்பிடு. ஏன் ஏன் பசிக்கல? அதான் ஏன் அதான் ஏன் ஏன் பசி இல்லைன்னு சொல்லு. அதை ஏன் கிழிக்கிற? புக்குனை கோடி તમે કાંઈ બનાવી સર દીજો ને કાંઈ ଏବେ ଖାଇବ ନା ପଛରେ ଖାଇବ? ମୁଁ ଏବେ ଖାଇବି ନାହିଁ, ପଚାର। சொன்ன பசிக்கு எதில் என்ன கோதமாஸ். சாப்பாடு கொஞ்சமாக சாப்பாடு தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கீரை ஊற்றி வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பீக்கங்காய் பொரியல் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இன்றைக்கான லஞ்சு. நைட்டுக்கு பார்க்கலாம்.
மேடம் என்ன பண்றீங்க? நீ போன வச்சு என்ன பண்ற? எனக்கு சொல்லு. நான் வீடியோ எடுக்கிறேன். நான்ப்பா அங்கே போ. அங்கே நீனு காமி. இப்போ கேளு. மேடம் என்ன பண்றீங்க? சார் நான் வந்து நம்ம சாப்பிட்டோம்ல சார். ஆமா. அந்த பாத்திரத்தங்கள்லாம் கழுவிட்டு இருக்கேன் சார். ஓஹோ. பரவாயில்ல. இங்கே பாருங்க, நான் வந்து எப்போவுமே இந்த இடத்த உட்காந்து தான் பாத்திரம் தேய்ப்பேன். இது என்னுடைய வாளி, என்னுடைய டப்பு. நான் வந்து அவங்க பொருளுங்களை எதையுமே கை வைக்க மாட்டேன். ஆனால் அவங்க என் வாளியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் அள்ளி கொட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி வேலைலாம் இவங்க செய்வாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பயங்கரமாக பண்ணுவாங்க அந்த மாதிரி வேலைலாம். எதுக்குடா தண்ணி அடிக்கிற? வேணாம் வேணாம். வந்து பாத்திரம் எல்லாத்தையும் கையில் வச்சு இருங்க. ஹரி வந்து பாத்ரூம் போனானா, அப்போ கதை திறந்தேன். மூடாமல் வந்துட்டோன்னு வச்சுக்கேன், தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும். ஆமாம், அதனால இப்போ கதவு மூடியாச்சு. வாங்க வீட்டுக்கு போகலாம். இங்கே வாங்க. என்ன மேடம்? நீங்கள் எதுக்கு வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? கேடி நீங்க. வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போகலாம். பூனை எங்கடா காணோம்? சவுண்டு மட்டும் கேட்குது. ஏடு வீடியோ எடுத்துக்கோ. பாருங்க விலை விலை வந்து அரைக்கிறதுக்காக பருப்புங்கெல்லாம் ஊற வச்சுருக்கேங்க. நான் நைட்டுக்கு அரைக்கணும். நைட்டுக்கு அரைச்சி தோசை ஊற்றும் போது காமிக்கலாம். இது எதுக்கு தண்ணி இவ்வளோ கலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க உங்களை காட்டுறேன். ராஜ்மா ஊற வச்சுருந்தேன். உங்ககிட்ட காட்டுறதுக்காக ஓப்பன் பண்ணேன். இங்கே பாருங்களேன், எல்லாமே கொட்டிக்கிச்சு தாங்க. பட் ஆனால் எல்லாமே அப்படியே தலைகீழே கொட்டிக்கிச்சு. அதனால் வந்து எடுத்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு வச்சுருக்கேன். இதை தாங்க எடுத்தேன் நான், ஊற வச்சேன் காலையிலே. சரி இன்றைக்கி இதை போட்டு குழம்பு வைக்கலான்னு. அப்புறம் எதிர்பாராத விதமாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது அது என்னது, ஐயோ அது பேர் வேறு வர மாட்டேனுது எனக்கு. இந்த கீரை வந்து ஒரு கட்டு 15 ரூபான்னு சொல்லி 2 கட்டு தவ்வளோண்டு கீரைங்க. நாளைக்கு ஒரு சாப்பிடக்கூடாது, போட்டு சாமி. அவ்வளோதான் வச்சாச்சு. एक दो சொல்லு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 அரிக்கு வந்து இரும்பல் ஓவராக இருக்கிறதுனால அவனால் சொல்ல முடியலங்க. சரி ஓகே, இருந்தாலும் அரிக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஃபோன் கொடுக்கலாம். திங்கக்கிழமை அன்னைக்கு சாருக்கு வந்து எக்ஸாமு. ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. 2 இடத்துக்கு டியூஷன் போகிறான். அது இல்லாமல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா வந்து ஒரு 1 hour வந்து வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி என்னப்பா பண்ணுவார் உங்கள் டேடி? படிக்க சொல்லுவாரா? எல்லாத்தையும் படிப்பீங்களா? அதனால் அவங்க அப்பா ஒரு 1 hour வந்து எல்லாத்தையும் கரெக்ஷன் பார்ப்பார் வீடியோ காலில். அதுவும் அவன் கை வைக்கணும், நானும் கை வைக்கணும். உண்மையாக சொல்கிறேன், அரி நல்லாவே படிக்கிறாங்க இல்லரி. ஆனால் என்ன ஒன்று, இந்த கை சப்புறது மட்டும் விட மாட்டான்றான். என் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை மேலும் மேலும் கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.